மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள பாலத்தின் நடுவே விஜய் ரசிகர்கள் சாலையை மறித்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் விஜயின் சச்சின் படம் இன்று ரீரிலீஸ் ஆவதையொட்டி விஜய் ரசிகர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களிலும் விஜய் ரசிகர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் இணைந்திருக்கிறார். சுபாஷ், விஜய் ரசிகர்கள் அங்க சாலையில அட்டகாசத்துல ஈடுபட்டு இருக்க காட்சிகளை பார்க்க முடிகிறது. போக்குவரத்துலையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அவங்கள ஒழுங்குபடுத்துறதுக்கு இல்ல அங்கிருந்து அப்புறப்படுத்துறதுக்கு காவல்துறையினர் முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்களா? ஆனந்தி, முதலில் தற்போது 2005 வெளியான விஜய் நடிப்பில் வெளியான இந்த சச்சின் திரைப்படம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ரீரிலீஸ் ஆனது மதுரை திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மதுரை மாநகர் பகுதியிலிருந்து பிரபல திரையரங்குக்கு இன்று ரிலீஸ் ஆன இந்த விஜய் படத்தை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் காலை முதல் இந்த இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக சென்று தங்களது கொண்டாட்டங்களை தெரிவித்து வந்து தொடர்ச்சியாக திரையரங்குகளுக்கு சென்று அந்த சச்சின் திரைப்படத்தை ரசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஊர்வலமாக சென்ற போது மதுரை முக்கிய பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய அந்த பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள அந்த மேம்பாலத்தின் நடுவில் அந்த 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் நிறுத்தியவாறு நின்றவாறும் அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்துக்கும் அந்த பகுதியில் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இந்த விஜய் ரசிகர்களானது ஈடுபட்டுள்ளனர். அதே போல அருகில் உள்ள அந்த ரயில்வே கேட்டுகளிலும் ரயில்வே செல்லும் அந்த பாதைகளில் நிறுத்தி விஜய் ரசிகர்கள் அந்த விஜய் கொடியை ஏந்தியவாறும் அங்கு அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பொதுமக்களுக்கு பெரும் இடையூறு ஏற்படுத்தியுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரிலீஸ் ஆன சச்சின் திரைப்படத்தை காண்பதற்காக ரசிகர்கள் ஊர்வலமாக சென்று பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து இடையூறை ஏற்படுத்தும் வண்ணமாக இந்த விஜய் ரசிகர்கள் செய்த விஷயம் அப்பகுதியில் பொதுமக்களிடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக அந்த படம் ரிலீஸ் ஆன நிலையில் தற்போது ரசிகர்கள் திரையரங்குக்கு சென்றதால் போக்குவரத்து மீண்டும் சரி செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் பல்வேறு பகுதிகளில் இன்று முதல் படம் காட்சிகள் போலவே ரசிகர்கள் கொண்டாடியது போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சுபாஷ்.